அடுத்த படத்துல கொம்பு சீவின் பண்றேன், அதுல ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டா நீங்க பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே ஆஃப் ட்ரீட் பண்றாரோ அந்த மாதிரியான படம். அதுக்கு பொன்ராம் சார் அவர் என்ன வேல ட்ரீட் பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அப்பா வந்து அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறம் தான் ஃபைட்டு ஆக்ஷன்ல நிறைய இறங்கினாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் எங்ககிட்ட கேப்டனாகவே இருக்காங்க. நீங்க வந்து எடுத்தடுப்புலயே ஆக்ஷன்ல இறக்குறீங்க. கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாமே. எனக்குலாம் இந்த படத்துல அப்பா பார்த்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் மொதல் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போறேன். ஆக்ஷன் ஹீரோ நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன். லவ் பண்ணுவேன். பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சைன் பண்ண உடனே அதை நான் சொல்றேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணது. எனக்கு டைரக்டர் கதை சொல்றாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் அது வந்து இல்ல, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்ல நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்றது இது கிடையாது.